மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? எது துறவு நிலைங்கிறது எதை சொல்லியிருக்காரு? துறவுன்னா எந்த டைம்ல வேணுமோ அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு மற்ற டைம்ல கழட்டி வச்சிடுறது. அதுதான் துறவு நிலை இருக்கிறார். உதாரணம் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு? ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கேன், தலையணை வச்சுட்டு தூங்குறேன். தூங்கி முடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே ஏன் தலையணைல என்னுடையது, அதனால என் பில்லோவை என்ன செய்யணும்? தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகலாமா? தூக்கிட்டு கிச்சனுக்குள்ளார கொண்டு போவீங்களா? ஏன் உங்களுடையது தானே, கொண்டு போங்க. கொண்டு போனோமா? என்னைக்காவது யாராவது ஒருத்தர் நம்ம செஞ்சிருக்கோமா? சின்ன குட்டி பையனா இருந்தா கூட செய்ய மாட்டாங்கல்ல. ஏன் கழட்டி வச்சுட்டு போயிட்டோம்? அப்ப நம்ம கழட்டி வைக்க தெரியாதா? எனக்கு தெரியுது தானே. கழட்டி வைக்கிற டெக்னிக் எனக்கு தெரியாத புது டெக்னிக்கா? கேட்போம், நம்மளையே கேள்வி கேட்டு பார்ப்போம். அட டெக்னிக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்டா நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு நம்மளே கேட்டு பார்க்கலாம் இல்லையா? எந்த அளவுக்கு நமக்கே திருப்பி பார்க்குறோம். அப்ப கழட்டி வைக்க தெரியறது. அப்ப அந்த நேரத்தில் நான் பயன்படுத்தல, இது என்னுடையதுதான், வேலை முடிஞ்சு போச்சு, வச்சுட்டேன், பத்திரமா வச்சுட்டேன். அப்புறம் திருப்பி வேணும்போது வந்துட்டேன். இப்படிதான். இதுதான் துறவு. நம்ம துறவுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுங்கிறது. அப்பப்ப விட சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நீ விட்டுட்டு ஓட வேண்டாம், அப்பப்ப உனக்குள்ளாக இருக்கிறத விட்டுட்டு விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருங்க. அப்ப எல்லாருமே யாரு? நம்மலாம் துறவிகள். அதுக்காக தான் அவர் சொன்னார், தாடி வைக்க வேண்டியதுல உடைய மாத்திட்டு செய்ய தேவையில்லை, எதுவுமே இல்லாமலும் செய்ய முடியும், துறவி ஆகலான்னு சொன்னார். மாடர்ன் இது பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த. நம்ம இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருந்தோம். குடும்பத்துக்குள்ளார போகக்கூடாது, கல்யாணம் பண்ணி என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா அவர் குடும்பத்திலே எல்லாரையும் துறவி ஆக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நம்மளால இருக்க முடியுங்கிறத சொல்றாங்க. நாம அப்ப துறவு நிலையை மனசுல அப்பப்பயே எப்போதுமே அந்த ஒரு நிலையை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக. அப்ப என்ன விஷயம் நடந்தாலும், உடலுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என்ன செய்யறேன்? மீண்டும் மீண்டும் துறக்கிறேன். இப்ப துறவியாக நாம மாறணும். அப்புறம் ஞானின்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம் இல்லையா? உண்மையிலேயே அப்படிதான் ஆயிடுவோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பில்லோவை பத்தி பேசணும். ஒண்ணுமே வெயிட்டே இல்லாத ஒரு பில்லோ இல்லையா? கொஞ்சம் வெயிட்டான விஷயத்த நம்ம விடுறோம்னா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. மற்றவங்களை பார்த்தா, நம்மளை பார்த்தா, என்ன இந்த மனுஷன் இவ்வளோ ஜாலியா இருக்காங்க, எப்படிதான் இந்த அம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய இது திட்டுனேன், கொஞ்சம் கூட இது மசியவே மாட்டேங்குது, சண்டைக்கே வர மாட்டாங்கிறாங்க, இருக்குமா இல்லையா? அப்ப நிலை எப்படி இருக்கும் பாருங்க. யாரு? என்னுடைய நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்ப நாமெல்லாம் துறவியாக மாறும்போது நிச்சயமாக அதுக்காக தான் நமக்கு என்ன சொன்னாங்க? பிரம்மஞானின்னு சொன்னாங்க. நம்ம இல்லாட்டி சும்மா சொல்லியிருப்பார் அவரு? அருள்நிதிங்கிறதெல்லாம் கொடுத்து, ஏன்னா இதெல்லாம் டெக்னிக்லாம் தெரிஞ்சிட்டீங்க, எல்லாம் நீங்க நிதி வச்சிட்டு இருக்கீங்க, பேங்க்ல இருக்கிறத நீங்க யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணி எனக்கு தெரியாது, உங்களுக்கு டெபாசிட் நிறைய போட்டு கொடுத்தாச்சுங்கிறது அருள்நிதி பட்டம் அப்படிங்கிறத கொடுத்தாரு. டெபாசிட் நான் பேங்க்லயே இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டா பேங்க்ல இருக்கும், பார்த்துட்டு பார்த்துட்டு பூட்டிட்டு வந்துடலாம். ஸோ பூட்ட வேண்டாங்கிறாரு, யூஸ் பண்ணுங்க, சம்பாதிச்சதை யூஸ் பண்ணுங்கிறார். எது? நாம சம்பாதிச்சது, நம்மளுடைய கர்ம வினைகள், நீங்க சம்பாதிச்சது யூஸ் பண்ணுங்கிறார். ஸோ யூஸ் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நல்லது தான் நான் பயன்படுத்த போறேன். நல்லது நீங்க அதிகமாக பயன்படுத்த அந்த தேவையில்லாததெல்லாம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். அது ஒன்றும் பண்ண போறதில்லை, அங்கேயே பேசாம இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை ஃபோன்லேயே கூட அன்யூஸ்டு ஆப்ஸ்ன்ட்டு நீங்கள் அடிக்கடி எந்தெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கும். அது நம்மளை விட புத்திசாலி இல்லை. சில இதெல்லாம் ஒரு நாளைக்கு சொல்லும், இதெல்லாம் நான் டெலீட் பண்ணுவான்னு கேட்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த இதெல்லாம் டெலீட் செய்திருவான்னு கேட்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி அதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அது தொட்டே இருக்க மாட்டோம். அது தொடாதது, அதெல்லாம் யூஸ் பண்ணாதுங்கிற காரணத்தினால எடுத்துருவான்னு கேட்குது. ஒரு மெஷின் பாருங்க, மெஷினில் சூப்பராக ப்ரோக்ராம் சொல்லி வச்சுருக்காங்க, நீ யூஸே பண்ணுறதில்ல இதை, அதனால் நான் எடுத்துடுறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ அப்படியே நமக்குள்ளார பார்ப்போம். நமக்குள்ளார ஏதாவது ஒரு ஆப் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆப் என்ன செய்யலாம்? இந்த மாதிரிலாம் நீ எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல,
அப்படின்னு எடுத்துடுறேன்ட்டு எது தெரியுமா எடுக்கும்? நல்லது தான் நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுட்டு இருப்போம். கடைசி நல்லது தூக்கிச்சுன்னா நல்ல ஆப்பாக இருக்கும் அது உள்ள. ஆமாம் இல்லை இதை யூஸ் பண்ணவே இல்லைன்ட்டு அன்னைக்கு தொட்டு பார்த்துட்டு இது பண்ணி நீ இல்லை இதை வச்சுக்கோ அப்படி அது கேட்கும். அது மெஷின் கேட்கும். இந்த இறைவன் இருக்காரே அவர் ரொம்ப மோசமான ஆள் இல்லையா? கேட்க மாட்டாரு. இவன் தான் இதை யூஸ் பண்றதே இல்லை விடு தூக்கிடு முடிஞ்சிடும். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம நல்லதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இறைவன் என்ன செஞ்சிருவாரு? தேவையில்லாதெல்லாம் இவன் பயன்படுத்துதே இல்லப்பா, இனிமே இவங்களுக்கும் இந்த கர்மாக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ட்டு கர்ம வினை கழிய ஆரம்பிக்கிறது. அதுக்கு தானே ஒரு பெரிய இதுவா இருக்கு. கர்மா தியரினாலே இன்னைக்கு கொஞ்சம் பயம் வர மாதிரி ஆயிடுது அதை பத்தி பேசினாலே இல்லையா? கர்மா நம்மளுடையது தான், அதை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. வினைகளை கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியுங்கிறாங்க. என்னன்னா தொண்டு செய்யறது, தொண்டு செய்தா கொண்டு வந்த வினை போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு தொண்டு செய்யறது? அதுல தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆச்சே. மற்றவங்களுக்கு போய் தொண்டு செய்வோம், மற்றவங்களுக்கு தொண்டு செய்யறதுல வினை போகும் தான். எப்படி நடக்குது ஆராய்ச்சிக்குள்ளார போவோம். ஏன்னா அது ஈஸியான வழி, அதுக்காக தான் அதை சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா குருமார்களும் சொன்னது தொண்டுங்கிறது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது எதுக்காக காரணம்னா, நீங்க தொண்டு செய்யும்போது அதிகமான தவறுகளை செய்ய மாட்டீங்க. நான் கோபப்படுற ஆளாக தான் இருப்பேன். உங்களுக்கு நான் சினம் தவிர்த்தல் பற்றி பேசும்போது சினம் படாமல் இருக்கனா இல்லையா? இல்லையா? அட்லீஸ்ட் அந்த டைமில் நான் இருக்கனா இல்லையா? அப்போ எனக்கு பெனிஃபிட். அப்போ தொண்டு செய்யறதுனால இன்னும் ஒருபடி நம்ம போகணும்னு சொன்னோம்னா, நமக்குள்ளாக அதை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆக போகுது? தொண்டு எனக்கு செய்யறது, எனக்கு நானே தொண்டு செய்வது என்ன நடக்கும் இப்ப? அப்ப இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப கொண்டு வந்த வினைகள் எல்லாம் சுத்தமா டம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம டம்மி ஆகாம இருக்கணும்னா யாரை டம்மி பண்ணணும்? அவ்வளவுதான். சிம்பிள் வழி. அதுக்காக தான் மகரிஷி சொன்னது, நீங்க பயிற்சியும் செய்யுங்க, முதல்ல உங்களுக்கு தொண்டு. சிவனடியார் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க? எது சிவன்? சிவன் எங்க இருக்கு? ஸோ அதுல சும்மா அங்க மேல இருக்கிறத தட்டி விட்டா இல்லையா? அது ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க கொஞ்சம் சிரிச்சா அதுக்கு வேல்யூ பெரிய ஆள் ஆயிட்டாரு, அதை எடுத்துட்டா சின்னது. ஸோ பூதாகாசம் சித்தாகாசங்கிறது வெவ்வேறு இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இங்க செய்யறது, இந்த அடியாருக்கு செய்யற தொண்டு. அப்ப நம்ம கொண்டு வந்த வினைகளை நம்ம போகணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணும்? துறவியாக மாறணும். முடியுமா? அது செய்யலாமா? இப்போ செய்து பார்த்த இந்த ஒரு ஆராய்ச்சி, நம்ம செய்ததை ஒவ்வொரு இடங்கள்லாம் நம்ம மாற்றி மாற்றி போட்டு பார்க்கணும். சரியா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். இது ஓவராலாக பார்த்தோம், என்னன்ட்டு ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டதை ஏதோ ஒன்று நமக்கு தெரியுது, இதெல்லாம் என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது, பரவாயில்ல. இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா எப்படி நம்ம உறுப்புகளுக்காக போக ஆரம்பிக்கணும். அப்புறம் பிரச்சனைகளாக போக ஆரம்பிப்போம். செய்து பார்ப்போம். நீங்களே உங்களுடைய இதை டிசைன் பண்ணிக்கோங்க. மகரிஷி நிறைய வழிகளை அழகாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கதை வெவ்வேறு கதையாக இருக்கு இல்லையா? சேமா இருக்குமா? முடியவே முடியாது. நம்ம குடும்ப உறுப்பினர் வேற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்துருக்கிறது வேற, என்னுடைய உறுப்புகள் வேற. ஒன்று மாறும் பொழுது நான் தான் அங்கே வந்து டிசைட் பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் செய்து என்னுடைய பயிற்சி இது, இதை போய் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. நான் தான் மறக்கணும், நான் தான் பிறக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் பிறந்து பாருங்க, எவ்வளவு ஜாலியாக இருக்குன்னு பாருங்க. குழந்தை மாதிரியே நம்ம இருந்தோம்னா சொல்லுவாங்கள்ல, குழந்தை மனசுதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ நாம் குழந்தைய மாறணும். அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளை உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி மகரிஷி சொன்னது, அந்த உறுப்பு மேலே நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளாக ஆற்றல் வருது. டேப்பை திறந்து விட்டோன்னா அழகாக சொல்லுவாங்க, நீங்கள்
உடல் தளத்தல் அவருடைய இதை கேட்டிருந்தீங்கன்னா அந்த இதில் சொல்லுவாங்க. பாடி ரிலாக்ஸேஷன் தமிழில் இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த இதில் மகரிஷி சொல்லுவார், எப்படி வந்து டேப்பை வந்து திறந்து விட்டோம்னா தண்ணி தரதரன்னு கொட்டுமோ, அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த நம்ம உடல் தளத்தல் இது செய்யும்போது அந்த உறுப்பு மேலே அப்படியே அது கொட்ட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லிட்டாரு. கொஞ்சம் நம்ம விஞ்ஞானம் தெரிஞ்ச ஆளுங்க நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நடக்கும். நம்ம உடலுக்குள்ளாக நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம பார்க்க முடியும். மாற்றங்களை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம எப்படி அதை மாற்றிக்கணும்னு தெரிஞ்சிருவோம் இல்லையா. அப்போ எப்படி மாறுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். மாற்றிக்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆசை இருந்தால் போராது. அது எப்படி மாறுதுங்கிற சயின்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் மாற முடியும், இல்லாட்டி நம்மளால மாறவே முடியாது. ஏன்னா அது என்னன்னே தெரியல இல்லையா. என்னன்னே தெரியாதவர் எப்படி என்னால் மாற்ற முடியும். அங்கதான் மகரிஷி சொன்ன அந்த ஆராய்ச்சி, அந்த இதுக்குள்ளாக நீங்க போகக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலை, ரூட்டை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா. இல்லையா, சாப்பாடு பாருங்க நீங்க. சரி, அந்த ஆராய்ச்சியை செய்துட்டு அதுக்கடுத்தது நம்மளுடைய உடலுக்குள்ளாக என்ன ஆராய்ச்சி. சாப்பிடும்போதே இப்போ யோசிச்சு பாருங்க, சாப்பிடும்போது என்ன பண்ணுது. இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்தோம் இல்லையா, பேலன்ஸ் ஷீட் எடுத்த மாதிரி சாப்பிடும்போது என்னென்னா பேசிக்கிட்டே சாப்பிட முடியாது, பெரிய தொந்தரவு இல்லை. இப்போ அடுத்த செக்கு உங்களுக்கு. இதுக்காக தான் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார் மகரிஷி, சாப்பிடும்போது என்ன எங்கே இருக்கணுமா எண்ணம், என்ன அழகான பாட்டு பாருங்க. இந்த பாட்டுக்கு நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஐயா அப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு டீகோட் பண்ணுறதுக்குலான்ட்டு. நம்மளோட இதை டீகோட் பண்ணுறதுக்கு அவர் ஈஸியாக கொடுத்துட்டாரு. அப்போ உண்ணும்போது நம்மளுடைய எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். இருந்ததுன்னா என்ன செய்யும், நான் சாப்பிட்ற பொருள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். என்கிட்ட பேசும்பொழுது அந்த சாப்பிட்ற சாப்பாடு அது எனக்குள்ளார போய் மாறுது பாருங்க. மாறி அதுலேருந்து பிறக்குது இல்லையா எனர்ஜி, புதுசாக பிறக்குது தானே, புது எனர்ஜி தானே. அப்படியே நம்ம இப்படி போனது சாப்பிட்டோன்னே இப்படி மாறிடுது இல்லையா. அப்போ புதுசாக மாறிட்டோமா இல்லையா. இப்போ இருந்த ஆள் சாப்பிட்ட பிறகு இருக்க போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் ஒரு 2 கிலோ வெயிட் போட்டுவிடும் இல்லையா. வாழ்காலம். சரி, அந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்போ கவனிக்க ஆரம்பிப்போம். எது செஞ்சாலும் எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்ச நாளைக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம இருந்ததில்லை, யோசிச்சதே இல்லை. எப்படின்னு ஒன்று இப்படி நகர்த்தி வச்சாலும் யோசிக்கணுமா, 4 நாள் அது புதுசாக தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே நகர்த்தும் போதே யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தான் அவர் தினமும் பயிற்சிங்கிறத சொன்னார். ஸோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோன்னா நிறைய இடத்துல நமக்கு ஆன்சர்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். இப்போ சாப்பிடும் பொழுது ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.